முத்துசெல்வம் வெதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வடகிழக்கு பருவமழை இரண்டாவது கட்ட வீடியோ, இரண்டாவது கட்ட ஆய்வறிக்கை, பார்ட் 2 வீடியோவுடைய செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் முதற்கட்டமாக நம்ம என்ன பேச போகிறோம், இந்த நாளில் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் இருக்கிறது, இந்த வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும், இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். இந்த வீடியோனால பருவமழை என்று தொடங்க இருக்கிறது என்கின்ற தேதியை நான் குறிப்பிட போகிறேன். வரும் அக்டோபர் மாதத்தில் பருவமழை எப்போது தொடங்கும் என்பது பற்றியான தேதியும் குறிப்பிட்டு, எங்கெங்கெல்லாம் இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டி, அதாவது தமிழிற்கு புரட்டாசி மாதம் முதல் 2 வாரங்கள்ல எங்கெங்க அதிகமான மழை பெய்யும், புரட்டாசி மாதம் பிற்பகுதி 2 வாரங்கள் எங்கெங்க அதிகமான மழை பெய்யும் என்பது பற்றியும் தெளிவாக, ஒரு பருவமழையுடன் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை பற்றி விரிவாக தொகுத்து நான் உரையாட இருக்கிறேன். அதே போன்று அடுத்து வரும் செப்டம்பர் 2 வாரங்கள், செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பின்பு வரக்கூடிய 2 வாரங்களை பற்றியும் நம்ம இந்த ஆய்வறிக்கையில தெளிவாக பேச போறோம். நிறைய ஆய்வுகளுக்கு பிறகு, பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செய்து முடித்து விட்டோம். சர்வசாதாரணமாக நம்ம இவ்வளவு நாள் அறிக்கை கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணமே, எந்த ஒரு அறிக்கை மக்கள்கிட்ட போனாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நம்ம ஏதோ தானோன்னு மற்றவங்கள மாதிரி சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கும் என்றைக்கும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கண்காணித்து, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, சொன்னால் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம ஃபுல்லா கவனிச்சுட்டு தான் நம்ம பேசுவோம். ஏதோ நான் வந்தேன் 2 வார்த்தை நான் சொன்னேன்னு போகவே மாட்டேன். அப்படி சொன்னா அது என்னுடைய கணிப்புகள் தவறாயிரும். என்னுடைய கணிப்புகள் தவறாகாமல் மக்கள் மனதில் நான் என்றைக்கும் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தீவிரமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அதன் அடிப்படையில முதற்கட்டமாக இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிகளுக்கு பிறகு வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து, ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து படிப்படியாக வடக்கு மற்றும் வட கிழக்கு மாநிலங்களிலும் ராஜஸ்தானை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து பின்வாங்க தொடங்கும். படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி வட இந்தியா முழுவதும் பின்வாங்குவதற்கு கிட்டத்தட்ட அக்டோபர் 5ஆம் தேதி வரை ஆகலாம். அதனிடையே அக்டோபர் 6, 7, 8 தேதிகளில் பரவலாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை தீவிரமடைந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது அமைப்புகள் நீண்டு ஒட்டுமொத்தமாக காணப்படும். ஆந்திரா பகுதி முதல் வட மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சுழற்சி காணப்படுகிறது அக்டோபர் முதல் வாரத்தில். அதற்கு முன்கூட்டி இந்த தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட நிகழ்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். இறுதிக்கட்ட நிகழ்வு என்னன்னா, இன்னைக்கு குறிப்பிட்ட தேதிப்படி பார்க்கும்போது 6ஆம் தேதி, இன்னைக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி இறுதியாக இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்தியாவில் நிலவக்கூடும். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்தியா பகுதியிலே நீடித்து, அதால எங்கேயுமே நகர முடியாமல் தொடர்ந்து அது பின்னோக்கியே தள்ளப்படும். பின்னோக்கி தள்ளப்பட்டு முதற்கட்டமாக மத்திய வட இந்திய பகுதியிலிருந்து பின்னோக்கி தள்ளப்பட்டு ஒடிஷா அருகே பின்னோக்கி தள்ளப்படும். அதற்கு பிறகு மீண்டும் ஒடிஷாவிலிருந்து ஆந்திரா அருகே பின்னோக்கி தள்ளப்பட்டு, அங்கும் ஆந்திரா அருகே ரொம்ப நேரம் நீடிக்காது. அங்கேயும் நீடிக்க முடியாமல் சென்னைக்கு நேர்கிழக்கே அக்டோபர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவோ அல்லது ஒரு பெரிய காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ நீடிக்கும். அந்த அமைப்பின் காரணமாக படிப்படியாக நம்மளுக்கு வட இந்திய பகுதியில் முழுவதுமாகவே இந்த வித்ட்ராவல் மான்சூன், தென்மேற்கு பருவமழை வித்ட்ராவல் ஆகி நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு மழை அதிகரிக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டை பொறுத்தவரையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி இடையே முன்கூட்டியே தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வடகிழக்கு பருவமழை முன்கூட்டி தொடங்குவதற்கு முன்னாடி தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், முக்கியமாக சொல்லணும்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அல்லது செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் தான் பருவமழை காலம். தமிழ்நாட்டிற்கு பருவ காலம். விதைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புரட்டாசி 1ஆம் தேதி செப்டம்பர் 16, 15 வரும். ஆனால் அப்போது விதைப்பது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள மழை பெய்யும், அதற்காக மழை இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல மழை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செப்டம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
அதிகபட்சம் செப்டம்பர் 25. சரி, செப்டம்பர் 25ஆம் தேதி விதைக்கிறீங்கன்னா செப்டம்பர் 28 கண்டிப்பாக மழை பெய்துவிடும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பெய்யும். செப்டம்பர் 28, 29, 30 இந்த நம்ம புரட்டாசி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் மழையே தீவிரமடையும். புரட்டாசி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த முதற்கட்டமாக மழை தீவிரமடைந்து அக்டோபர் முதல் வாரம், அக்டோபர் 2வது வாரம் மற்றும் அக்டோபர் 3வது வாரம், அக்டோபர் 4வது வாரம், இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான முறையில் நல்ல மழை பதிவாகும். அநேக மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், உள் மாவட்டங்களிலும், கொங்கு மண்டல பகுதிகளிலும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும், 38 மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரள பகுதிகளிலும், ஆந்திர பகுதிகளிலும், இலங்கை வாழ் விவசாயிகளுக்கும், இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதிகளுக்கும் நல்ல மழையை கொடுக்கும். அதுல மாற்றம் கிடையாது. அதே சமயத்துல இந்த மழை அக்டோபர் மாதம் முழுவதும் இருக்கும். நவம்பரில் இந்த வடகிழக்கு பருவமழை பற்றி நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டேன். இந்த வடகிழக்கு பருவமழையில எந்த ஒரு முன்னேற்றமும் இப்போது வரைக்கும் தெரியவில்லை. அக்டோபரில் பெய்யக்கூடிய மழையை தவிர்த்து நவம்பரில் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை காப்பாற்றி கொடுக்குமா அப்படின்னா யாருக்கும், விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் நவம்பர் மாதத்தில் நிகழ்வுகள் வரும். ஆனால் ஏரிகளை நிரப்பக்கூடிய நிகழ்வாக அது இருக்காது. நவம்பரில் மழையை கொடுக்கும் ஒரு சாரல் மழை, ஒரு மிதமான மழை, வாரத்தில் 2 நாள் மிதமான மழையாக மேகம் கருமையாக வரும். ரொம்ப கருகருன்னு வரும். வடகிழக்கு பருவமழைனாலே அப்படிதான் வரும். இந்த வாட்டி கொஞ்சம் பீக்கா இருக்கும். மேகங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா மழை குறைவா பெய்யும். ஆனா பெய்யும். அது இடி சத்தம் கேட்கும். நவம்பர்ல அதிகமா மழை ஆங்காங்க. என்னப்பா எல்லா ஊர்லயும் பெய்யுதுங்கிறாங்க, நம்ம ஊர்ல மட்டும் தான் பெய்யலையா அப்படின்னு கேட்டா, எல்லா ஊர்லயும் மேகம் இருக்குதான் செய்யுது. ஆனா எல்லா ஊர்லயும் மழை பெய்யுதா? இருக்காது. ஏன்னா அங்க எஸ்எஸ்டி இல்லை. சரி, அதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், அந்த மேகங்கள் ரொம்ப அதிகமாக வரும். நிகழ்வுகள் அதற்கு தகுந்த மாதிரி உருவாகும். எல்லா நிகழ்வுகளும் வரும். எல்லா மலை மேகங்களும் உருவாகும். பெரிய தீவிரமான மலை மேகங்கள் உருவாகும். ஆனால் அந்த தீவிரமான மலை மேகங்கள் எல்லாமே கடலிலேயே உருவாகி தமிழக கடற்கரையோரம் வந்து அங்கேயே செயலில் வந்துவிடும். எந்த மேகமும் கடற்கரைக்குள்ள வந்து மிக பெரும் சென்டிமீட்டரை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஆண்டு இல்லை. அப்படி கொடுக்கணும்னா எஸ்எஸ்டி ஒரு சில இடங்கள்ல சாதகமாக இருக்கும். அது போன்று ஒரு இடங்கள்ல சாதகமாக இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் ஒரு 20-25 சென்டிமீட்டர் அந்த அளவுல மழையை கொடுக்கும். அது டெல்டாவாக இருக்கலாம், வட மாவட்டமாக இருக்கலாம். அது இன்றைக்கு நம்மளால யாராலையுமே, அதாவது ஒரு ஒரு பழமொழி இருக்கிறது, மழை பெய்வது அந்த இறைவனுக்கே தெரியாதாம், நிகழ்வுகள் வருவது என்பது அந்த இறைவனுக்கே தெரியாதாம். நம்மளுக்காவது எப்படி தெரியும்? எதையோ நம்ம கடந்த கால டேட்டாக்களை வச்சுதான் நம்ம ஆராய்ச்சி செய்து அறிக்கை கொடுக்கிறோமே தவிர்த்து, நான் கடவுள் அல்ல, நீங்கள் பார்க்கின்றவர்களும் மனிதர்கள் தான், நானும் ஒரு மனிதன் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அறிவுபூர்வமான விஷயங்களை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதை ஆராய்ச்சி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்காக இயற்கையையும் கடவுள்களையும் யாராலையும் வெல்ல முடியாது. கடவுள்கள் இல்லை என்றும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அந்த விஷயத்துல நான் உறுதியா இருப்பேன். இன்னைக்கு இயற்கையுடைய விதிகளை உட்பட்டு பார்க்கும்போது ஒரு வருஷம் எல்னினோ ரொம்ப பீக்ல போகும், ஒரு வருஷம் லானினா ரொம்ப பீக்ல போகும், இன்னொரு வருஷம் நியூட்ரல் ரொம்ப பீக்ல போகும். ஆனா எல்லா ஆண்டுகளிலும் பருவமழை சரியாக தொடங்கி பருவமழை சரியாக முடிவடையும். ஆக இந்த இயற்கையை பொறுத்தவரையில, பூமியை பொறுத்தவரையில இன்ட்ரோட்ராபிக்கல் கன்வெக்ஷன் சொல்லக்கூடிய சூரியனை மட்டும் மையமாக வைத்து அந்த சூரியனுடைய நிழல், அந்த கோளை சூரியனுடைய அந்த ஒளியை வைத்துதான் நம்ம பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனுடைய ஆற்றல் இல்லை என்றால் இங்கே மழையும் பெய்யாது, ஒன்றும் பெய்யாது. ஆக அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய வருகை இப்போது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல தென்னிந்தியாவுக்கும் தென்னிந்தியாவிலிருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி அவர் போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போது அந்த பக்கம் அந்த பக்கம் குளிர்ச்சி அடைந்து நம்ம பக்கம் ஹீட் ஆகிறதுனால அந்த காற்று என்பது வடகிழக்கு பருவமழையாக அங்கே உயரழுத்தம், சீனாவில் உருவாகக்கூடிய அந்த உயரழுத்தத்தின் காரணமாக, சைபீரியன் உயரழுத்தத்தின் காரணமாக நம்மளுக்கு இங்க வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. ஆக இந்த வடகிழக்கு பருவமழை சில ஆண்டுகள் நம்மளுக்கு கை கொடுக்கும், சில ஆண்டுகள் நம்மளுக்கு சொதப்பும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு சொதப்பக்கூடிய ஆண்டுகளாகத்தான் நவம்பர் டிசம்பர் மாதங்களா அமையப்பட்டு இருக்கிறது. அதற்கு முக்கியமான ரீசன் நம்மளுடைய வட இந்திய குளிரலை. பொதுவாக குளிரலை தாக்கம் எல்லா ஆண்டுகளிலும் இருக்கும். ஆனால் சில ஆண்டுகள்ல இந்த குளிரலுடைய தாக்கம் பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதன் அடிப்படையில 2018ஆம் ஆண்டு, அதன் அடிப்படையில 2022ஆம் ஆண்டு, 2024 பிற்பகுதி, 2023ல இல்ல, அப்புறம் 2021ல இருந்தது, 2020 கூட இருந்தது. இப்படி எல்லா ஆண்டுகளிலும் அந்த வட இந்திய குளிரலையினால ஏதோ ஒரு நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த ஆண்டு அதே போன்று ஒரு சூழ்நிலை ஒரு நிகழ்வுக்கு மட்டும் இல்ல, வரக்கூடிய பெரும்பாலும் 75% நிகழ்வுகளுக்கு இந்த வட இந்திய குளிரலையினால இந்த ஆண்டு பிரச்சனை இருக்கிறது. வரும் நிகழ்வு முன்னேறி வரும், வலுவாக மாடெல்லாம் காப்பாங்க. பெரிய புயல் தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகுதுன்னு காப்பாங்க. ஆனால் அது வந்து கொண்டே இருக்கும்போது செயலிழந்துடும், பின்னோக்கி போயிடும். அதே சமயத்துல இந்த ஆண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு வலுவான புயல் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அது டிசம்பர் மாதத்திலேயோ அல்லது நவம்பரிலோ கண்டிப்பாக வரும். அதுக்கான சாதகம் அமையப்பெற்று இருக்கிறது, நன்றாகவே அமையப்பெற்று இருக்கிறது, வலுவாக காணப்படும். ஒரு வருதா மாதிரியான ஒரு புயலாக கூட இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே பொறுத்தவரையில எஸ்எஸ்டி ரொம்ப லோவா இருக்கும்போது கண்டிப்பான முறையில ஒரு புயல் வந்தே தீரும். எஸ்எஸ்டி லோவா இருந்துட்டாலே காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்எஸ்டினா என்ன அப்படின்னா புயல்களுக்கு மட்டும் அவர் தீவிரத்தன்மை கொடுக்கறது ஒரு கிடையாது. எஸ்எஸ்டி வலு குறைந்து இருக்கும்போது மழை கம்மியா இருக்கும், ஆனா அதிபயங்கர சூறாவளி புயல்களை உருவாக்கும். அதன் அடிப்படையில ஒரு புயல் என்பது இந்த ஆண்டு வரும் என்பது என்னுடைய கோட்பாடு. அது மற்றவங்க சொல்றாங்க சொல்லல, புயல் வரும்னு சும்மா தலைப்பு போட்டு பீதி ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நான் பேர் வாங்கல. நான் தலைப்பு பீதியை ஏற்படுத்துற மாதிரி தலைப்பு கொடுத்தாலும் அதுல உண்மைதான் இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய தலைப்புல 35 நாட்களுக்கு போன வீடியோல கனமழைன்னு சொல்லும் போது எனக்கு என்ன சார் மொட்டக்கட்டையே 35 நாட்கள் மேக கனமழைன்னு போட்டிருக்கீங்க, நான் 35 நாட்கள் மேக கனமழைன்னு போடலன்னா விவசாயிகள்லாம் விவசாயம் செய்வாங்களா? விவசாயம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் மழையே இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன் கடந்த வீடியோவில். அக்டோபர்ல மழை இருக்குது 30 நாட்கள், அதை பயன்படுத்தி அவர்கள் முன்னேறட்டும். நவம்பர்ல தூறல் சாரல் மழை பெய்தால் கூட இந்த மானாவாரி மக்காச்சோளம்லாம் கொஞ்சம் தழுத்து வந்துடும். அதே போன்று டிசம்பரில் அப்பப்போது மிதமான மழை பெய்தால் கூட வந்துவிடும். அவர்கள் எதை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஏரிகளுக்கு தான் தண்ணீர் வராது, விவசாயிகளுக்காவது கொஞ்சம் பயனடையட்டும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். உத்வேகத்தை நம்ம தான் கொடுக்கணும். அதற்காக நம் தவறான உத்வேகத்தை நம்ம என்னைக்கும் கொடுக்க கூடாது. மழை அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த வருஷம் நல்ல தாராளமா பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தண்ணி விவசாயம் நம்மளுக்கு நல்ல மழை கிடைக்கும் போது அப்ப தண்ணிக்கு ஏற்ப பயிர் பண்ணுவாங்க. மழை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பயிர் பண்ணுவாங்க. மழை குறைவா இருக்குன்னு சொல்லும் போது மழையே பெய்யலைனாலும் அது தாக்கு பிடிச்சி வரக்கூடிய பயிர் வேளாண்மை இருக்கிறது. அதனால விவசாயிகளை என்னைக்குமே ஒரு தவறான வழியில நான் நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. மழை குறைவா இருக்கா, மழை குறைவா தான் இருக்குன்றத நான் உறுதியா சொல்லிடுவேன். இந்த வீடியோல சொன்னது நவம்பர்ல மழை இருக்கு, ஆனால் லேசான மழை, மிதமான மழை, கனமழை 5 சென்டிமீட்டருக்குள்ளேயே இருக்கும். நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய வகையிலையோ அடைமழையாக கொடுக்கக்கூடிய வகையிலையோ மழை இல்லை. இந்த டிசம்பரில் ஒரு புயல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். டிசம்பரோ அல்லது நவம்பர் இறுதி வாரத்தில் அந்த ஒரு புயல் வரும். அந்த புயல் சென்னையிலையும் அல்லது புதுவையிலேயோ அல்லது நம்மளுடைய வட மாவட்டம் தான் 100% தெரியுது. அந்த வட மாவட்டத்துல ஒரு இடங்கள அடி தூள் கிளம்பும். அதாவது அடிச்ச அடியில அங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த மக்கள் அவ்வளவு அதிபயங்கரமா இருக்கும். தானே வரதாவை விட மிக பயங்கரமான ஒரு அதிசுர வேக அதிவேக புயலாக வரும். அது டிசம்பர் மாதத்துல மிக கடுமையான சேதத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். அது வெறும் காற்று புயல், அதுகிட்ட மழை எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்த வேகம் தெரியாது, போன வேகமும் தெரியாத மாதிரி அது அடிக்கிறது 1 நிமிஷம், 1 மணி நேரம், 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துல 5 நிமிஷம் காத்து தான். அந்த 5 நிமிஷம் காத்துக்கே மரங்கள் எதுவும் தமிழ்நாட்டுல நிலைக்காது. தமிழ்நாட்டுல இல்ல, அந்த மாவட்டம் உதாரணமாக சென்னையில கரை கிடக்க சென்னை டோட்டலா மரங்கள் விழும். இப்ப காஞ்சிபுரமா இருந்தா காஞ்சிபுரத்துல டோட்டலா. அப்ப இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷம் நீங்க வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம், புயலை எதிர்கொள்வதற்கு நடவடிக்கை தீவிரப்படுத்துங்க. அதிவேக அசுரவேக புயல்களை எதிர்கொள்வதற்கு நீங்க தயாராகிக்கோங்க. அது வரக்கூடிய நாட்கள் நான் முன்கூட்டி சொல்ல முடியாது. எஸ்எஸ்டியை வைத்து மட்டும்தான் அது எங்க கரையை கிடக்கும்ன்றத நான் 15 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிடுவேன். லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ்ல இப்ப சொன்னது ஒரு நீண்ட கால ஆய்வறிக்கை, ஒரு வடகிழக்கு பருவமழையில எந்த ஒரு மாடலும் சொல்லாத ஒரு ஆய்வறிக்கையை நான் கொடுத்துருக்கேன். இதுவும் என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி முடிவு தான். ஸோ ஓகேங்களா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகும் ஒரு டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷரா வரும். அது இந்த வருஷம் ஒரு டீப் டிப்ரெஷர் கிடையாது, 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது, 2 புயல்கள் வரும். அந்த 2 புயல்களும் மழை பெரிய அளவுக்கு தராது, மழையே தராது. ஆக மொத்தத்துல அது மழை தராது, சும்மா வரும், பில்டப் காட்டும். 2 நாள் மிதமான மழையா கொடுத்துக்கிட்டே போவான. அடமழை இருக்கு, மிதமான மழையா கொடுக்கும்.
நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வந்தோம் எடுத்தோம் கவுத்தோன்னு போட்டு வெளுக்காத. கடந்த கடந்த 5 வருஷம் 6 வருஷமா திடீர்னு வந்து அந்த அதிபெரும் மழைகள் இனி வராது, இந்த வருடம் வராது. ஆனால் அதுக்கடுத்த வருடங்கள் இருக்கிறது. 2026 27 சும்மா வேற மாதிரி நல்ல மழை இருக்கு. இதெல்லாம் சும்மாங்க. இப்ப பெஞ்ச 2023 24 தென் மாவட்டத்துல வந்த 2023 வந்த வெள்ளமும் சரி, 2023 24 வந்த வட மாவட்டங்களில் வந்த வெள்ளமும் சரி, இதெல்லாம் சாதாரண மழை தான். இனி வரும் பாருங்க 2026 27 வரக்கூடிய மழையெல்லாம் அவ்வளவு மழை இருக்கு 2026. இந்த ஒரு வருஷம் தான் கம்மி. ஆனா அதுக்கு அடுத்த வருஷங்கள்ல சும்மா யார் கேட்டாங்க மழை இல்லைன்னு, தமிழ்நாட்டுல மழைன்னு யார் சொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி வெளுத்து வாங்க. ஆனா அழிவு அதிகம். அடுத்தடுத்த வருஷங்கள்ல அழிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். மழை பேஞ்சு 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 கம்மாய்கள்லாம் கரையே வந்து அந்த உருகிரும். அந்த அளவுக்கு 2025 26 மழை இருக்கு. 26 நான் சொல்றேன், இந்த ஆண்டு கிடையாது, 26 27 அந்த அளவுக்கு கொட்டும். எவ்வளவு கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொட்டி தீத்துரும் 2020. ஏன்னா உச்சபட்ச ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி வரப்போகுது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் ஐடி, இப்போ வரைக்கும் இருக்கிறது நெகட்டிவ் ஐடி. அடுத்தடுத்த வருஷங்கள் வரதெல்லாம் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி, ஸ்ட்ராங் எல்னினோ, இப்படி பிக் பொசிஷனை நோக்கி போக போகுது. இது வரைக்கும் 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்தை நோக்கி இந்த நம்மளுடைய கடல் அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளை நகர இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அனைத்து பேரிடர் மேலாண்மை குழுக்களும் சிறந்த முறையில பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்து அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல கண்டிப்பான முறையில மிகப்பெரும் வரலாறுல இல்லாத அளவுக்கு வெள்ளங்கள் வரும். அதை எதிர்கொள்வதற்கு தயாராகிக்கோங்க. இந்த வருஷம் தான் கம்மி. இந்த வருஷம் வந்து எதனால கம்மினா, ஒட்டுமொத்த அளவுல உலக அளவிலேயே கடல் சார்ந்த எஸ்எஸ்டி கம்மியா இருக்கு, லோ பெர்சன்டேஜஸ்ல தான் இருக்கு. அது மறுபடியும் இயற்கை எப்பயுமே தன்னை மாற்றிக்கொள்ளும். அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மாற்றிக்கொள்ளும். தற்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அக்டோபர் முதல் 30 நாட்கள் 35 நாட்கள் நல்லா இருக்கு, 1ஆம் தேதியிலிருந்து 35 நாட்கள் நல்லா இருக்கு. அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பணிகளை தாராளமா செஞ்சு விவசாய பணிகள் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா பயன் கொடுக்கும். விவசாயிகள் நல்ல முறையில் விவசாயம் செய்து பயிர்கள் நல்லா வரும், கண்டிப்பா இருக்கும். நவம்பர் டிசம்பர் மாதத்தை நம்பி எதுவும் செய்ய வேண்டாம். அப்ப தண்ணீர் இருக்கணும், நல்ல தண்ணீர் இருந்தா மட்டும் செய்யுங்க. அதுதான் என்னுடைய கோட்பாடு. மானாவாரிக்கு பிரச்சனை கிடையாது. அக்டோபர்ல 30 நாள் மழை பெய்தாலே, அடுத்து நவம்பர்ல சும்மா மிதமான மழை லேசான மழை பெய்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் டிசம்பர்ல அந்த பனி விழுந்தே பயிர் செழிச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மானாவாரிக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் மார்கழி தை மாசத்துல அவங்க அறுவடை பண்ணக்கூடிய டைம் வந்துடும். அதனால கொஞ்சம் நீங்க பார்த்து, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் சார்ந்த அதிகமா தண்ணீர் தேவைக்கூடிய வாழை பயிர்கள் உள்ளிட்ட மிகப்பெரிய பயிர்களை, தண்ணீர் அதிகமான செலவழிக்கக்கூடிய பயிர்களை செய்ய வேண்டாம். அதுல உறுதியா இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.